கடகராசி என்பர்களே, துன்பங்களிலிருந்து இன்பங்களை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய நேரம். நிறைய பேர் திட்டுவீங்க, சார் கடகராசிக்கு நல்ல நேரம்னு ஒவ்வொருத்தனும் சொல்ல கோவம் தான் வருது, இப்போ நீங்கள் மட்டும் என்ன சொல்ல போகிறீங்க, மறுபடியும் நல்ல நேரம் வருதுன்னு சொல்ல போகிறீங்க அப்படிம்பீங்க. உங்களுக்கு முழுமையான ஜோதிடத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கோவப்படாமல் பாருங்கள். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. சார் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் தெரிஞ்சு ஆனால் பெரிய வெளிச்சம் தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையான சில விஷயங்களும் இருக்க போகுது. அந்த எதிர்மறையான விஷயங்கள் உங்களை அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காது, உங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. இருந்தாலும் அதன் மீது உங்களை கவனத்தை தீர்ப்ப வைக்கும், கவனத்தை வந்து திருப்பி அது மேலேயே கொஞ்சம் நோட்டம் விட வைக்கும். ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும் இப்போ நான் A to Z கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை தெளிவாக பாருங்கள். இந்த கடகராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான். இவங்க அவங்களுடைய பிறப்புல இருந்தே பல பேர்கிட்ட கஷ்டத்தை மட்டுமே சம்பாரிச்சுவங்க. சில நேரம் சாப்பாட்டுக்கே நிறைய நேரம் கஷ்டப்பட்டவங்க. இவங்களுடைய தாய் தந்தையரோட சப்போர்ட் இவங்களுக்கு அவ்வளோவா இருந்திருக்காது. தாய் தந்தையரோட சப்போர்ட் இருந்தாலும் உங்களை பேசுபவர்களும் ஏசுபவர்களும் தான் அதிகமாக இருப்பாங்க. உங்களுக்கு உறுதுணையாக வந்து நிற்கக்கூடிய சொந்தங்களும் உங்களை வந்து அவ்வளோ தவிர்த்திருப்பாங்க. அந்த சொந்தங்கள்லேயும் உங்களை வந்து ஒரு பகடக்கையாக பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லை உங்களது ஒரு கருவியாக பயன்படுத்தியிருப்பாங்க. இதுபோல் உங்களை ஏற்ற இறக்கமாக வைக்கக்கூடிய சில நபர்களை நீங்கள் வந்து சந்தித்து தான் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்டேஜுக்குள்ளேயே போதுவீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உங்களுக்குன்னு ஒரு தனி மனித ஒழுக்கம் உருவாகும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் நீங்கள் சரியாக வச்சுட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதையை வந்து வகுத்து கொடுக்கும். அந்த பாதையில் நீங்கள் எப்படி விளையாடணும், எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட லைஃப் ஸ்டைலு. உங்களுக்கான நேரம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிறக்கும். கடகராசிக்காரர் பழைய ராசிக்காரெலாம் இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கேட்டு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மைல் ஸ்டோன் இங்கே வெளிச்சத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சிலர் வந்து சார் எங்கள் லைஃப் ஸ்டைலில் என்ன நல்ல விஷயத்தை பார்த்ததில்ல சார் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. கடகராசியில் இன்னும் இருக்காங்க. தசாபத்தி மாற்றத்தினால அதோட அடிப்படையில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் கரெக்டான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கதவு ஓப்பன் ஆச்சு, அந்த கதவு மூலமாக தான் பல நன்மைகள் கிடைச்சிது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக காலங்களும் இருக்குது. அந்த யோக காலங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமையுது அப்படிங்கிறதே இருக்குதுங்க. அதாவது உங்களுக்கு இத்தனை நாள் கஷ்டத்தை பார்த்தீங்க, துரோகத்தை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கைகளை பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு பெண்ணாலேயோ இல்லை ஆணாலேயோ, பெண்ணாக இருந்தாலும் ஆணாலையும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாலையும் நீங்கள் வந்து ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. தாய்கிட்டேருந்து அதிகமாக சப்போர்ட் கிடைக்காது, ஆனால் சொந்தத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நீங்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. உங்கள்கிட்ட பெரிய வருமானம் இல்லை அப்படின்னாலும், ஓரளவுக்கு லைட்டாக வருமானம் வந்துச்சு அப்படின்னாலும், எதிர் வீடு, பக்கத்து வீடு, உங்களுக்கு அங்காளி பங்காளி, மாமச்சனவங்களாம் வந்து உங்கள் மேலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. தெய்வத்தினுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த ராசியும் ஒன்று. குலதெய்வத்தினுடைய அருளும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் இது ஒன்று. நீங்கள் இத்தனை நாட்கள் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்டிருப்பீங்க, ஒருத்தர்கிட்ட போய் சாப்பாடே கேட்டிருப்பீங்க, ஒருத்தர்கிட்ட போய் நிலம் கேட்டிருப்பீங்க, ஒருத்தர் போய் வீடு கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கேட்கும்போது உங்களோட மனதில் ஒரு வகையான அழுகையோடு தான் நீங்கள் நிறைய இடத்துல போய் நின்றுருப்பீங்க. அந்த அழுகையை துடைப்பதற்கு யாராவது வருவாங்களா, இனியாவது நம்ம வாழ்க்கையில் அழுகை இல்லாமல் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் அவநம்பிக்கைகள், இவன்கிட்ட போய் கேட்டால் கொடுப்பானா, ஏற்கனவே கொடுத்ததில்ல இப்போ கொடுப்பானா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையும் உங்களோட மனசில் பதிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட பணம் இல்லாத போது உங்களை யாரும் மதிக்கலை, உங்களுக்குன்னு எதுவும் பண்ணலை. பணம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே உங்கள் மேலே ஒரு கார்னர், அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னர் வரப்போ நிறைய பேர் இருக்காங்க. உங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். உங்கள்கிட்ட தான் அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க, அதை வந்து வாங்கி அதை தேவையில்லாமல் அவங்களோட யூஸுக்கு பண்ணிக்கிறாங்க. அது உங்கள்கிட்ட தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட மனசு நெருடலாகவும் அதன் மூலமாக பல மன கவலைகளாகவும் உங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிளை சந்திச்சு தான் வந்து அதில் நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களோட மைண்ட் வந்து வேறு பக்கம் திரும்பி இருக்கும். படிப்புலேருந்து அப்படியே சுத்தமாக ஆர்வம் போயிருக்கும். இனிமேல் உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. உங்களோட தாய் தந்தையரோட சப்போர்ட் அவ்வளோ சீக்கிரம் அந்த கடகராசி கிடைக்காது. அப்படி இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து பெரிய உதவியாகலாம் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே நீங்கள் ஒரு உபத்திர மாதிரி தோணும், உங்களுக்கு அவங்க ஒரு உபத்திர மாதிரி தோண ஆரம்பிக்கும். இருந்தாலும் பெற்ற பிள்ளையாச்சே அப்படின்னு நீங்கள் அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. 4-5 குழந்தைகள், 2 குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாரபட்சம் பார்த்த ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கும். நிறைய பேர் மனசில் கண்ணீரோடு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார் அப்படின்னா தயவுசெய்து கீழே உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் உங்களோட கடகராசி நண்பர் யார் அப்படிங்கிறது கீழே பதிவிடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் நடந்த வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும், உங்களோட குறிப்பிட்ட இன்சிடென்ட் மட்டும் உங்கள் லைஃப்லேருந்து மறந்துக்கவே மாட்டீங்க. அது நீங்கள் அவமானப்பட்ட
இடம். நீங்கள் துரோகத்தால் ஒரு சார் உங்களை வந்து துரோகத்தால் உங்களை வந்து ஒரு பக்கம் அப்படியே சைலண்ட் பண்ண ஒரு இடம், உங்களை மனசார அழுக வச்ச ஒரு இடம். மற்ற இடத்துல திட்டினா அழுக வச்சு அது மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க, மனசார உங்களை அழுக வச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த இடம். அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் உங்களோட வெற்றி இது ஆரம்பிக்குது. அதில் தான் உங்களோட சக்ஸஸுக்கு ஒரு ஊன்றுகோல் நடப்படுது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எத்தனை பெரிய ஆளானாலும் பழசை மறந்துடாதீங்க. எங்கே சார் பெரிய ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார், பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பழசெல்லாம் நான் மறக்க மாட்டோம் அப்படின்லாம் இருப்பீங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் கொள்ளணும். இந்த ராசிக்காரர்களுக்கு நேரம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களை மேலே தூக்கிட்டு வந்துடும். நீங்களாம் சாவோட விளிம்பிலே போய் தப்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க. ஒரு எட்ஜ் ஆஃப் த மொமெண்ட்டில் போயிட்டு தப்பிச்சிட்டிங்க, கடவுளினுடைய புண்ணியத்தினால தப்பிச்சிங்க, உங்களுடைய முன்னோர்களினுடைய புண்ணியத்தினால தப்பிச்சிங்க. சார் எந்த இடத்துல போய் கேட்டாலும் முன்னோர்களுடைய பாவத்தினால தான் சின்ன பிரச்சனைலாம் அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா, தயவு செய்து சொல்கிறேன், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தப்பிக்க வைப்பதற்கு காரணம் முன்னோர்கள் தான், உங்களோட குலதெய்வம் தான். நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கும் காரணம் உங்களோட முன்னோர்கள் தான், அதற்கு அவர்கள் செய்த விஷயங்கள் தான். ஸோ இந்த காரணங்களால் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே நடக்குது. எதை செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டு, எதை செய்தால் உங்களை துரோகியாக பார்ப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாமே அதில் தான் இருக்குது. இந்த 15 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த 30 நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கலவையான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்தினா பார்த்தீங்களா, அவன்லாம் வருவான், உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பான். அவன் ஏற்கனவே உங்களை நோக்கி வந்திருக்கான் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ தான் அப்படியே பம்பி வருவான், இதை பண்ணலாமா, சேர்ந்து பண்ணலாமா, அவனுக்கு அதில் ஒரு ஆதாயம் இருக்குது, அதனால தான் உங்களையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருப்பது போல் ஒருத்தன் காட்டிகிட்டு இருப்பான். அவன் சில வருடங்களாக கூட உங்கள் பக்கத்திலே இருக்கலாம். அவன் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை காட்டி அதன் மூலமாக அவனுடைய நம்பிக்கையை சம்பாதித்து, உங்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்து, அதற்கு தகுந்தாறு போல் உங்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக அவன் ரெடியாகி கொண்டிருக்கிறாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு உடனே சண்டைக்கு போய் நின்றுறாதீங்க, நீ இதுக்கு தான் வந்தியாடா அப்படி இப்படி நின்றுறாதீங்க. அது அவனாக கூட இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கெஸ் பண்ணாலும் அவனாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அதை மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு ராஜாக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள்லாம் அதில் வந்து ஒரு முக்கியமான புள்ளிகளாக இருப்பாங்க. இந்த ராஜாக்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபை அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 கடகராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கடகராசிங்கிறது ஆளுமை திறன் கொண்ட ராசி. என்ன இருந்தாலும் ஒரு வகையான பாவப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பாவப்பட்ட ராசி இருக்கட்டும், மற்றவங்களுக்கு பாவங்களை போக்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ராசி. நம்மளுக்கு பாவமே வேண்டாம், பாவமே யாரும் இது பண்ண வேண்டாம், பாவம் இருக்க வேண்டாம். அதே போல் இந்த ராசிகளுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க. அந்த வெற்றி எதை நோக்கி பிரயாணம் பண்ணுது? நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நோக்கி பிரயாணம் பண்ணால் வெற்றி உங்களை தேடி வருது. சரி சார், வெற்றி இப்போ வருது, எதை நோக்கி நான் இப்போ பிரயாணம் பண்ணுறோம்? கடன் பிரச்சனை தவிச்சிட்டு இருக்கிறோம், இப்போ இந்த கடன் சரியாகணும், உடல் ரீதியான உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறணும், குடும்பம் வளர்ந்து வரணும். இதுதான் சார் என்னோடய சந்தோஷமான வாழ்க்கை. மனம் நிறைய சந்தோஷமும், கை நிறைய பணமும், உடல் நிறைய ஆரோக்கியமும் இருந்தால் சந்தோஷம் நிச்சயம். வீடு நிறைய குழந்தைகளும் வம்சமும் வளர்ந்து வந்தால் பெருமையான ஒரு சந்தோஷம் நிச்சயம். மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். ஸோ நம்மளோட வம்சம் வளர்ந்து வரணும், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கும் ஆரோக்கியமாக, நம்மளோட குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்வ செழிப்போடு 14 செல்வங்களை பெற்று பெருவாள் வாழணும். இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதில் என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னா, இந்த கடகராசிக்காரர்களாக இருக்கட்டும், மற்ற ராசிக்காரர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான டைம் வரும்போது தான் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கான டைமு, ஆனால் ஒரு ஏற்ற இறக்கமான டைமு, சமரீதியான சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ராசிக்காரன் எங்கடா நல்லது நடக்குது அதான் சொல்கிறீங்க, சொல்லி ஏமாத்துறீங்க, வீடியோ போடுறீங்க. இதுதான் உங்களோட மைண்டில் ஓடும். இந்த காலகட்டத்திலே பயந்து போய் பின்னாடி தான் நிற்பீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் படிக்கட்டு சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன தோல்விகளை சந்தித்து தான் அடுத்த படிக்கட்டில் வெற்றியை நோக்கி பிரயாணிக்க முடியும். இதை தயவு செய்து மைண்டில் எல்லோரும் வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டோம். என்ன தான் கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னாலும் ஜாதகத்தை நம்பினாங்க. ஜாதகத்தை நம்பி நிறைய வீடியோஸ் யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லது நடக்கும், நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு பார்த்தே சில கஷ்டங்கள் எல்லாமே தாண்டிட்டாங்க. இப்போயும் நான் உங்களுக்கு நாளைக்கே வந்து ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்ல கிடையாது. பொறுமையாக நிதானமாக இருங்கள். உங்களுக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அதில் 2 விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்னாலும் ஒரு விஷயம் சாதகமாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் அந்த 2 விஷயத்தை மறக்க வச்சிரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஏன் சார் இதை திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த 2 விஷயம்ங்கிறேன், அது ஒவ்வொருத்தருக்கு தசாபுத்தியை பொறுத்து மாறும். நிறைய பேருக்கு அதை அக்யூரேட்டாக சொல்லவும் முடியாது. தசாபுத்தி இருந்துச்சு அப்படின்னா தான் அது சரியாக சொல்ல முடியும். ஸோ தசாபுத்தி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். சரி சார், எப்படி தெரிஞ்சுக்குது? உங்களை லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் ஜோதிடம் பாருங்கள். இல்லை சார் எனக்கு அங்கே பார்க்குற சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், பிரபல ஜோதிடருடைய நம்பர்.
அவர் கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். வேறு எந்த கருத்து கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களை வியக்க வைக்கிற அளவுக்கு பதில்களும் உங்களுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் சொல்லி உங்களை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவார். சார் இது இப்படி ஒரு சொல்லுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி பல பேருக்கு வந்து குழந்தைகள் உண்டாயிருக்கு. அதே மாதிரி பல பேருக்கு திருமண தடை நீங்கியிருக்கு. அதே போல் இதில் முக்கியமான ஒரு விஷயம், முன்னோர்களுடைய பாவத்தை விளக்குவதற்கு இவரை விட ஒரு எக்ஸ்பர்ட்டே யாருமே சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஜோதிடர். கிட்டத்தட்ட 4-5 மொழிகளுக்கு மேல் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். 4-5 ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய விஐபிஎஸ் அண்டு ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர். இது மட்டும் இல்லாமல் பல திறமைகளை கைக்குள்ளே வைத்து இருக்கக்கூடிய